بسم الله الرحمن الرحيم. أن أبا هريرة رضي الله عنه قال: قام رسول الله صلى الله عليه وسلم في صلاة وقمنا معه فقال أعرابي وهو في الصلاة: اللهم ارحمني ومحمدا ولا ترحم معنا أحدا. فلما سلم النبي صلى الله عليه وسلم قال للأعرابي: لقد حجرت واسعا يريد رحمة الله. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் தொழுதோம். நபி அவர்களும் தொழுதார்கள், நாங்களும் தொழுதோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த அந்த சமயத்துல ஒரு கிராமவாசி தொழுகையில இருக்கும் பொழுது அவர் துஆ செய்கிறார்: யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக, வேற யாருக்கும் அருள் புரியாதே என்று அவர் துஆ செய்கிறார். எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருள் புரிவாயாக, வேற யாருக்கும் அருள் புரிய வேண்டாம் என்பதாக அந்த கிராமவாசி துஆ செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால், சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த கிராமவாசியை கூப்பிட்டு கூறினார்கள்: நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானதாக இருந்தது. அந்த அருளை நீ சுருக்கிவிட்டாய், சுருக்கமாகவும் குறுகியதாகவும் நீ ஆக்கிவிட்டாய். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அதை நீ சுருக்கமாக ஆக்கிவிட்டாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் எதை நாடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும், அவனுடைய அருள் பெரும் கிருபையும், அவன் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்களும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அவர் கூறினார். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானதாக இருக்க, எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் நீ அருள் புரிவாயாக, இரக்கம் காட்டுவாயாக, கருணை காட்டுவாயாக என்பதாக செய்தது நீ அல்லாஹ்வுடைய அருளை சுருக்கமாக ஆக்கிவிட்டாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய ஒழுக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யக்கூடிய அந்த ஒழுக்கம், எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி முடித்ததற்கு பின்னாலேயோ, அல்லது அல்லாஹ்விடத்துல நாம் துஆ செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலோ, அல்லது அடுத்தவர்களுக்கு நாம் ஏதாவது தர்மங்கள் செய்துவிட்டாலோ, உதவிகள் செய்துவிட்டாலோ, அல்லாஹ்விடத்துல துஆ செய்தல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வுடைய அருளை சுருக்கமாக ஆக்கிக் கொள்வதை நபி அவர்கள் விரும்பவில்லை. எனக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும், அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு மட்டும், எனது உறவினர்களுக்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக, அந்த மாதிரி நீங்கள் துஆ செய்யாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் இருக்குதே எல்லா அனைத்தின் மீதும் இருக்கிறது, அது விசாலமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் என்பது அது விசாலமானது, எல்லோருக்கும் கேட்கக்கூடிய ஒன்று. அதனால துஆவில நாம் எல்லோருக்கும் விசாலமான முறையிலே கேட்க வேண்டும். கேட்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நமக்கு மட்டும் கேட்காமல் அடுத்தவர்களுக்கும் அவர்களுடைய காரியங்களை நிறைவேற்றும்படி கேட்குதல் இருக்குது. இது மிகப்பெரிய நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது அல்லாஹ் கூறியது போல
நீங்கள் துஆ செய்யும் பொழுது பணிவோடும் அவனிடத்துல மிகவும் கெஞ்சுவதை போன்றும் அல்லாஹ்விடத்துல பணிவோடும் நீங்கள் துஆ செய்யுங்கள். வதுஊஹு ஹௌஃபு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் போது மிகவும் பணிவாகவும் பயந்த நிலைமையிலும் அல்லாஹ்வை அச்சம் கொண்டவர்களாகவும் துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். துஆ செய்தல் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. தன்னுடைய அடியான் தன்னிடத்துல அவனுடைய தேவைகளையும் பிறருடைய தேவைகளையும் தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகளையும் அல்லாஹ் தன்னிடத்துல கேட்கக்கூடியதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி கேட்கும் பொழுது எல்லோருக்கும் விசாலமாக கேட்க வேண்டும். தனக்கு மட்டும் என்பதாக சுருக்கி கொள்ளக்கூடாது. மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் கேட்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் மனிதர்கள், எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துஆ செய்யணும். அதே நேரத்தில் உலக மக்களுக்கும் துஆ செய்ய வேண்டும். உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு துஆ செய்ய வேண்டும். உலக மக்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அதே போல முஸ்லிம்களுடைய அந்த இடங்கள், முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள், முஸ்லிம்கள் தொழுகக்கூடிய பள்ளிவாசல், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இது போலவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்த போதிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது நிச்சயமாக எங்கேயோ கேட்கக்கூடிய ஒரு மனிதருடைய துஆவை உலகத்திற்கு அது அருளாக ஆக்கி விடுவான். இதான் நபிமார்களும் இப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லும்போது, உங்களை நாம் இந்த உலகத்தாருக்கு இமாமாக ஆக்கிவிட்டோம், நீங்கள் சோதனையிலே வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதாக சொல்லும்போது, எனது உம்மத்தில் நிறைய பேர்களை நீங்கள் அல்லாஹ்வே நீ இமாமாக ஆக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதாக தன்னுடைய வாரிசுகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல ஏனைய நபிமார்களும் பொதுவான துஆவையே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு. ஆகையினால நாமும் துஆ செய்யும் போது பன்மையான விஷயங்களை பயன்படுத்தியே துஆ செய்தல் எங்களுக்கும், நமக்கு அல்லது எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லது எங்களுடைய மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் என்பதாக ஒருமை வார்த்தையை பயன்படுத்துவதை விட மாறாக ஜம்மான பொதுவாக பன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹுல் புகாரியில 6010 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து, நீ அல்லாஹ்வுடைய அருளை ஒருபோதும் சுருக்கி கொள்ளாதே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கூப்பிட்டு சொன்னார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது விசாலமானது, அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது, கிடைத்து கொண்டிருக்கக்கூடியது. அதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது எல்லோருக்கும் சேர்த்து கேட்க வேண்டுமே தவிர தனக்காக வேண்டி மட்டும் கேட்டுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மனிதர் தனக்காக மட்டும் கேட்டுக்கொள்கிறாரோ அவரிடத்துல கஞ்சத்தனமும் கருமித்தனமும் வந்து விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் விசாலமானவன், அவனுடைய அருள் விசாலமானது. அந்த அருளை நாம் முழுவதுமாக கேட்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல, இந்த ஹதீஸ்ல அவர்கள் கூட்டி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட விசாலமான அருளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.